சுந்தர் சி அவர்கள் இவங்கெல்லாம் பார்த்தாக்கா, அடுத்து த்ரிஷா அவங்க இவங்கலாம் போ மாட்டாங்க. என்கிட்ட தான் வரணும். ரிலீஸ் ஆன ஃப்ளாப்பு. ஓகே. யாருக்கும் என்ன யாருன்னே தெரியல. "அப்படிங்களா? நீங்க குடுக்குற பேர தான் நான் என் பொண்ணுக்கு வைப்பேன்" அப்படின்னாரு. இப்போ வந்து Instagramல தடிக்கி விழுந்தா எங்க வேணாலும் ஃபோட்டோ இருக்கு. அப்ப அப்படி கிடையாது. அந்த தினத்தந்தி தான் மெயினு. ஸ்டில்ஸ் ரவி சார் அப்பதான் ட்ரெண்டிங். அவர் வந்து எல்லா ஹீரோயின்ஸுக்கும் அவர் தான் ஃபோட்டோகிராஃப் எடுப்பார். அதுவும் அமிதாப் பச்சன் ஹீரோயினோட ரிசெம்பிள் பண்றாங்க. இந்த காஸ்டியூம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இதே காஸ்டியூம்ல நம்ம நினைப்போம், ஓகே இதுதான் நமக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும். இதுல தான் நம்ம அழகா இருக்கோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி இல்ல. எல்லாரும் ஒண்ணா கூடி நின்னு அங்க நம்ம கட் பண்ணி அதுக்கு தானே இவ்ளோ அடுத்தது, அடுத்தது. ஓகே. இந்த இந்த ஃபோட்டோகிராஃப் காமிக்கிறேன். இது கூட வந்து மிகவும் அற்புதமான ஒரு ஃபோட்டோ. இட்ஸ் ஓகே. காமிக்கிறேன். நானே என்ன ட்ரோல் பண்ணிக்கிறேன். வாட்ஸ் ராங்? யூ டெல் மீ. ஓகே. நீங்களாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் பண்ணேன். யார் வேணாலும் எப்போ வேணாலும் ட்ரோல் பண்ணுறலான்ற மாதிரி தானே ஆயிடுச்சு இப்போ மீடியா. ஸோ நானே என்ன ட்ரோல் பண்ணிக்கிறேன். ஸோ வாட்? பாருங்கள். ஆக்சுவலி இப்போ வந்து லாரன்ஸ் அவர்கள் பார்க்கணும் இந்த படத்தை, இந்த ஃபோட்டோவை பார்க்கணும். அப்புறம் சுந்தர் சி அவர்கள் இவங்கெல்லாம் பார்த்தாக்கா, அடுத்து த்ரிஷா அவங்க இவங்கலாம் போக மாட்டாங்க. என்கிட்ட தான் வரணும் ஆக்சுவலி. பாருங்கள், இந்த இந்த பேய் கேரக்டருக்கு என்ன தவிர வேறு யாருங்க கரெக்டாக இருப்பாங்க? நீங்களே சொல்லுங்கள். ஜஸ்ட் லுக் அட் திஸ் ஃபோட்டோகிராஃப். வாவ், சூப்பராக இல்லை? எப்படியோ வந்திருக்க வேண்டியதுங்க, போங்க இதெல்லாம். ஓகே. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் எல்லாம் ஃப்ளாப்பு. படம் ரிலீஸ் ஆகல. ஓகே. ரிலீஸ் ஆன ஃப்ளாப்பு. ஓகே. யாருக்கும் என்னை யாருன்னே தெரில. உடனே எங்கள் அப்பா வந்து என்ன பண்ணார், கொஞ்சம் நியூமராலஜிலாம் பார்த்து உன்னுடைய பேரெல்லாம் நம்ம மாற்றணும் அப்படின்னாங்க. சரி ஓகேப்பா, யார்கிட்ட சொல்லணும்? அஸ்ட்ராலஜர் பேர்லாம் சொல்ல மாட்டேன். அவர் மிகப்பெரிய அஸ்ட்ராலஜர். அவர் போய் பார்த்த உடனே உங்களுக்கு வந்து எண்ணு கூட்டினா 5 உங்களுக்கு லக்கி நம்பர். ஸோ கூட்டினா 41 வரணுங்க. 4 + 1 5. 41ன்னா அப்புறம் இந்த 41 வரா மாதிரி உங்களுக்கு நம்பர் வந்துச்சா நீங்கள் வந்து புரட்சி தலைவியை தாண்டி மிகப்பெரிய லெவலில் போவீங்க அப்படின்ட்டார். உடனே எங்கள் அப்பா புல்லரிச்சிட்டாரு. அப்படிங்களா? நீங்கள் கொடுக்குற பேரை தான் நான் என் பொண்ணுக்கு வைப்பேன் அப்படின்னாரு. சார் அப்பா அந்த ஜெயந்தியே ஓகேப்பா இருக்கட்டும்ப்பா, விட்டுருங்கப்பா, நான் நோ அப்படின்ட்டு. அதனால் நீங்கள் போங்க சார், நான் உங்களுக்காக ஒரு பேர் ஒன்று செலக்ட் பண்ணி அனுப்புகிறேன் அப்படின்னு. என்ன பண்ணாங்க, நான் வெயிட் பண்ணுறேன். வந்து அந்த பேரை சொல்லவா? சொன்னீங்கன்னா வந்து ட்ரெண்டிங்காக இருக்கும் இப்போ என்னுடைய பேர். அப்போ வந்து 41ன்னா ஏகப்பட்ட எழுத்துக்கள் வேணும். 41 எழுத்துக்கள் 41 வரணும். ஸோ அவர் வந்து ஒரு பேர் ஒன்று வச்சார், ராஜ மனோகரின்னு வச்சார். நான் வந்து அப்பா ஏன்பா எனக்கு இந்த பயிர் வேணாம்ப்பா அப்படின்னு நான். இல்லவே இல்லைம்மா, அவர் மிகப்பெரிய அஸ்ட்ராலஜர், அவர் சொன்னாதை நீ கேட்கணும், நீ புரட்சி தலைவி மாதிரி நீ வந்துடுவ அப்படின்னாரு. சரி ஓகே. எனக்கா ஸ்கூலுக்கு வேறு போகும் அந்த டைமில், நடுவில் ஸ்கூலுக்கு வேறு போகிறேன். இதுக்கு இந்த கலைபெறத்துக்கு நடுவில் அங்கே வேறு போகிறேன். அப்போல்லாம் தினத்தந்தி பேப்பர் இருக்கும். அந்த தினத்தந்தி பேப்பரில் செவ்வாய்க்கிழமையில் நியூ ஃபேஸோட ஃபோட்டோகிராஃப் போடுவாங்க. நியூ ஃபேஸ் ஃபோட்டோகிராஃப் போட்டு கீழே அவங்கள பற்றியெல்லாம் எழுதுவாங்களா. அது ஒரு மிகப்பெரிய விஷயம். இப்போ வந்து இன்ஸ்டாகிராமில் தடிக்கி விழுந்தா எங்கே வேணாலும் ஃபோட்டோ இருக்குது. அப்போ அப்படி கிடையாது. அந்த தினத்தந்தி தான் மெயின். அந்த தினத்தந்தியில் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமையும் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திர பேட்டின்னு ஒரு இது கொடுப்பாங்க. அதில் ஒரு ஃபோட்டோகிராஃப் மட்டும் போடுவாங்க. அது கீழே வந்து இவங்க இந்த நேம் இருக்கும். ஸோ அண்ட் ஸோ ராஜ மனோகரின்னு வந்துருச்சு. அவ்வளோதான். தினத்தந்தியில் வந்ததும் உலகத்துக்கே தெரிஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு. உலகத்துக்கு தெரிஞ்ச பொருள் என்னோட ஏவிஎம் ஸ்கூல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் தெரிஞ்சு போச்சு. போகும்போது ராஜமனோகரி எங்கே இருக்கீங்க, இப்படியே என்ன ட்ரால் பண்ணானுங்க பாருங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஐயோ, நான் சொன்னேன், நான் எனக்கு வந்து ஒன்றுமே வேணாம், எனக்கு இந்த பேரை மட்டும் மாற்றிருக்கணுங்க, சத்தியமாக அந்த பேரில் இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவை கெஞ்சி கூத்தாடு, அப்பா உனக்கு என்ன வேணாலும் நான் பண்ணுறப்பா, இந்த பேர் மட்டும் எனக்கு வேணாம்ப்பா அப்படின்னு. ராஜசுலோச்சனா மாதிரி ஒன்று ராஜ மனோகரின் பேருமா அப்படின்னாங்க. இப்படியா வந்து என்னை மாட்டி விடுவாங்கன்னு தெரியாது. ஸோ இதெல்லாம் கிராஸ் பண்ணியிருக்கானுங்க பாருங்கள். அதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜ் முடிச்சதுக்கப்புறமா அப்போவும் நமக்கு எதுவுமே பிக்கப் ஆகலை கெரியர். ஓகேவா, என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அடுத்த ஃபோட்டோ ஷூட்டு வந்து ரொம்ப இதுவாக இருந்துச்சு.
ஸ்டில்ஸ் ரவி சார் அப்போ தான் ட்ரெண்டிங். அவர் வந்து எல்லா ஹீரோயின்ஸுக்கும் அவர் தான் ஃபோட்டோகிராஃப் எடுப்பார். பயங்கர பிஸி ஃபோட்டோகிராஃபர். இஸ் அ வெரி நைஸ் ஃபோட்டோகிராஃபர். நிஜமாகவே அவர்கிட்ட போய் நீங்கள் ஃபோட்டோகிராஃபி எடுக்கணும். நீங்கள் எடுத்தீங்கன்னா அவர் உங்களை வந்து வேறு மாதிரி காமிப்பார்னா. அவரோட டேட்டுக்கு நாங்கள் வெயிட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஆனால் என்ன ஒரு ஃபோட்டோகிராஃபர், ஐ திங்க் போட் கிளப்பில் வருவார், வந்துட்டு 1/2 hour எடுப்பார். எடுக்கிற அத்தனை ஃபோட்டோகிராஃப்ஸும் அவ்வளோ அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து என்னை வந்து எனக்கே பார்க்குறதுக்கு பிடிச்சதுன்னா பாருங்கள் அந்த டைமில் தான். ஸோ அவரோட இதுலேயும் வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோகிராஃப் எடுத்தப்போ அந்த அளவுக்கு வரல. பிகாஸ் ஃபோட்டோகிராஃபர் மட்டும் நல்லா இருந்தால் பார்த்தாது, அது கூட இந்த ஹேர் ட்ரெஸ்ஸும் நல்லா இருக்கணும், மேக்கப்பும் நல்லா இருக்கணும், காஸ்டியூமும் நல்லா இருக்கணும். அப்போ அவர் வந்து எடுத்த ஃபோட்டோகிராஃப் என்னென்னா ஃபஸ்ட்டு டைமு இது. அதுக்கப்புறம் ஸ்டில்ஸ் ரவி சார் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு எடுத்த ஃபோட்டோகிராஃபி. அதாவது இதில் என்ன நான் மிஸ்டேக் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த காஸ்டியூம், அந்த ஹேர் ட்ரெஸ், மேக்கப் நாட் சூட்டிங் மீ. அது வந்து என்ன மாதிரியே தெரியல அது. ஸோ எனக்கு அது இந்த ஃபோட்டோகிராஃபும் எனக்கு பிடிக்கல. ஏதோ ஒரு மாதிரி ரொம்ப மேடப்பாக இருந்துச்சு. எனக்கு அவ்வளோ செட் ஆகலை அது. ஆனால் வந்து இதை பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, ஹிந்தியில் ஒரு ஆக்ட்ரஸ் இருக்காங்க கிமி கத்கர்னு, சும்மா சும்மா தே தே அப்படின்னு ஒரு பாட்டு வரும் பாருங்க, அந்த ஹீரோயின் மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் சொன்னேன், ஓகே ஐ எம் ரிசம்பிங் சம் ஒன், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுவும் அமிதாப் பச்சன் ஹீரோயினோட ரிசம்பிள் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வச்சுக்கிட்ட ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கட்டும்னு. பட் இதனால் ஒரு வாய்ப்பும் கிடைக்கலன்றது அது வேறு விஷயம். ஓகேவா? அதுக்கப்புறம் ரவி சார்கிட்டேயே, சார் சரியாவே இல்லை சார், எனக்கு திரும்ப ஒரு ஃபோட்டோகிராஃப் ரொம்ப நல்லா எடுத்து கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி அவரோட டேட்டுக்காக வெயிட் பண்ணி ஃபைனலி ஐ காட் மை நைஸ் ஃபோட்டோகிராஃப். அந்த ஃபோட்டோகிராஃபை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். எப்படி இருந்தேனா எப்படி மாறி இருக்கேன்றது நீங்கள் பாருங்கள். பாரு, ஓகே, உன் ஹேரு, இந்த காஸ்டியூம் பார்த்தீங்களா? இந்த காஸ்டியூம் வந்து அது க்ஷணமாக ஒரு படத்தில் வந்து ஸ்ரீதேவி இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தைச்சி ஹேர்லாம் பண்ணி இந்த ஃபோட்டோகிராஃப். நவ் ஐ ஆம் லுக்கிங் லைக் மை செல்ஃப். இந்த அளவுக்கு மாறினேன். அதுக்கப்புறமா இந்த ஃபோட்டோகிராஃப் இது எனக்கு இம்மீடியட்லி எனக்கு வந்து மதுமதி அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து ஒர்க் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த இதை பார்த்துட்டு இந்த காஸ்டியூம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இதே காஸ்டியூமில் பாட்டும் இருந்தது. அதில் நீங்கள் இதே மாதிரி கெட்டப்பில் இதுலேயே நீங்கள் வந்து பண்ணணும், ஒரு ஸ்கூல் கேர்ள் கேரக்டரை நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த படம் பண்ண. அகத்தியன் சார் தான் டைரக்டர், சங்கர் பச்சன் சார் வந்து கேமராமேன். 2 பேரும் அற்புதமான டெக்னீஷியன்ஸ். ஸோ அவங்களோட படத்தில் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி ஆச்சு. ஒரு சின்ன நல்ல பிரேக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது வந்தது. அதுக்கு முன்னாடி இந்த தலைவாசல், எங்க முதலாளி, இதெல்லாம் வந்து சைட் பை சைடு எல்லாமே ஓடிட்டுருக்கு. பட் ஆனால் எதுவும் ரிலீஸ் ஆகலை. இது வந்து தான் அந்த படம் மதுமதி அப்படின்ற அந்த படத்தில். இது பார்த்திங்கன்னா இல்லை பிரபாகரன் சார் இருக்கார், எங்கள் அம்மா ஹீரோ. நான் வந்து அங்கே தான் என்னுடைய ஃபஸ்ட்டு என்னோடய பர்த்டே ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் செலிப்ரேட் பண்ணேன். திஸ் இஸ் வெரி 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 என்ன சொல்கிறது, ரொம்ப மெமரபுளாக இருந்தது. ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லா யூனிட்டோடையும் சேர்ந்து எல்லோரும் ஒன்றா கூடி நின்று அங்கே நம்ம கட் பண்ணி அதுக்கு தானே இவ்வளோ நம்ம பார்த்தது. ஸோ இட் வாஸ் அ வெரி பிக் பிளெஸ்ஸிங். எனக்கு இன்றைக்கி வரைக்கும் ரொம்ப மெமரபுளாக இருந்தது. அதுக்கப்புறம் பல வருஷங்கள் கழித்து நான் வந்து ஒரு தெலுங்கு சீரியலில் கட் பண்ணியிருக்கேன், நான் கேக் கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் CWC4 நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இட்ஸ் அ நைஸ் ஃபீலிங். ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுன்றது ரொம்ப நல்ல ஃபீலிங். அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் பாருங்கள். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் பெட்டர் ஆகிட்டேன். இந்த நேச்சுரல் லுக்கில் வந்து ஃபோட்டோகிராஃப்ஸ் பண்ணுறதுக்கு நான் ரெடி ஆகிட்டேன். சீக்கிரம் இது கூட ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபர் பிரவீன் சார்ன்னு நினைக்கிறேன். அவரும் வந்து ரொம்ப இந்த மேடப்பான லுக் இல்லாமல் ஃபோட்டோஸ் எடுப்பார். என்னோடய ஒரிஜினல் ஹேர் தான், சும்மா ஜஸ்ட் ஒரு ஜிமிக்கி. இதுவும் அம்மாவோட புடவை தான், அம்மா புடவை. இந்த எல்லோ கலர் சாரீ வச்சுட்டு ரொம்ப ஒரு நார்மலான ரொம்ப மேடப்பாக ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் ஒரு லுக் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. தென் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் உஷாராயிட்டேன். ஓகே, இனி நமக்கு வந்து இந்த ஹேர் ட்ரெஸ், மேக்கப் இதெல்லாம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கண்ணாப்புறான்னு கண்டதையும் போடக்கூடாது.
யார் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடாது. நமக்கு என்ன சூட்டபிளாக இருக்கோ அதை தான் நம்ம முக்கியமாக வந்து நம்மளை வந்து ப்ரெசென்டபிளாக காமிக்கிறது வந்து நம்ம நினைப்போம், ஓகே இதுதான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும், இதில் தான் நம்ம அழகாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி இல்லை. சில ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து ரொம்ப ஹைலி டேலண்டடாக இருப்பாங்க. நம்மளுடைய நல்ல ப்ரொஃபைல், நம்மளுடைய நல்ல ஃபீச்சர்ஸை வந்து எலிவேட் பண்ணி காமிப்பாங்க. அந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபர்ஸ் கிட்ட நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இன்றைக்கி நிறைய பேர் இண்டஸ்ட்ரிக்கு வரீங்க, படம் பண்ணணும், ஹீரோயின் ஆகணும்னு. பட் யார்கிட்ட போய் நீங்கள் உங்களோட ஃபஸ்ட்டு ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எடுக்கும்போது பி வெரி வெரி சிம்பிள். இப்போ ட்ரெண்ட் என்னென்னா, உங்களுடைய முகம், உங்களுடைய ஃபீச்சர், உங்களுடைய ஸ்கின் டோன் வந்து நேச்சுரலாக எப்படி இருக்கோ அதை தான் அப்படியே பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க. நீங்கள் பயங்கரமாக ஹேர் ட்ரெஸ்லாம் பண்ணி மேலெல்லாம் ரிப்பன் கட்டி ரொம்ப ஸ்கார்ஃபெல்லாம் கட்டி ரொம்ப ஓவர் டூ பண்ணிங்கனாக்கா அது அப்போ பண்ணக்கூடாது. மேபி நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன்லாம் முடிஞ்சு கொஞ்சம் நாள் கழித்து நீங்கள் வந்து யாரோ ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து, மேம் உங்களை வந்து இந்த மாதிரி நாங்கள் இந்த காஸ்டியூமில் உங்களை பண்ணி பார்க்கணுன்னு பார்க்குறோம், வை நாட் வி ட்ரை திஸ் கைண்ட் ஆஃப் ஹேர் ஸ்டைல் அப்படின்னு டெஸ்டிங் வந்து அதுக்கப்புறமா நீங்கள் பண்ணலாம். பட் இனிஷியலி நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரியில் வரும்போது ரிஸ்க் எடுக்காதீங்க. யார் என்ன சொன்னாலும் உடனே அதை கேட்டுட்டு அதெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா நான் அதெல்லாம் வந்து தெரிஞ்சிக்கிறதுக்கு ரொம்ப மெச்சூரிட்டி லெவல் ரொம்ப கம்மியாக இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லாமே நான் கற்றுக்கிட்டேன். அப்புறமா தான் என்னுடைய ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் இப்படிலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இது பாருங்கள், இதெல்லாம் வந்து ஹேர் ட்ரெஸ்ஸர், ப்ராப்பராக ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸஸ் வச்சுட்டு இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருக்கேன் பாருங்கள். இது மாதிரி இப்போ இதெல்லாம் வந்து ஒரு நேச்சுரல் லுக்கில் ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறது. ரொம்ப நல்ல ஃபோட்டோகிராஃப் இது. ஒரு வெட் ஹேரு லுக்கு இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியல. இது வந்து ஸ்டில்ஸ் ரவி சார் எடுத்த ஃபோட்டோகிராஃப். இந்த ஃபோட்டோகிராஃப் அந்த ஹேர் எல்லாம் வந்து அழகாக, அப்போ நான் வந்து ஸ்டெப் கட் லேயர்ஸ்லாம் பண்ணியிருந்தேன். லேயர்ஸ் பண்ணி ஏன்னா நான் விக்கெல்லாம் வைக்கவே இல்லை. அதுக்கப்புறம்லாம் என்னுடைய ஒரிஜினல் ஹேர் தான். அதிலே லேயர்ஸ் கட் பண்ணி கொஞ்சம் மெஹந்திலாம் போட்டு, ஸோ அப்போ வந்து இந்த பேக் லைட்டு இந்த மாதிரி ஹைலைட்ஸ்லாம் கொடுக்கும்போது கொஞ்சம் அழகாக தெரிய ஆரம்பிச்சிது. அப்புறம் என்ன நினச்சேன் அப்படின்னா, நான் வந்து ஓகே நம்ம வந்து ஹீரோயின் நம்ம பண்ணுறோம், ஹீரோயின் ஹீரோ கூட இருக்கும். ஸோ அது அவ்வளோதான் எனக்கு லாஜிக் எனக்கு தெரிஞ்சிச்சு. தென் ஆஃப்டர் பிகமிங் ஸ்டார் நான் வந்து திடீர்னு பயங்கர ஸ்டார் ஆகிட்டேன். ஒரு வெள்ளை பனாரஸ் சாரீ, இந்த பட்டு புடவை கட்டி இந்த ஃபோட்டோகிராஃப் எடுத்து எல்லாருக்கும் நான் அனுப்பிச்சி வச்சேன். தனியாக அதாவது யாரோடையும் சேரக்கூடாது. சேராமல் என்னோடய பேர் டைட்டில் கார்டு தனியாக வரணும். அவருடைய இந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் தான் என்னை வந்து அடுத்த லெவலுக்கு என்னை கொண்டு போச்சு. இதெல்லாம் வந்து பானுப்ரியா ஸ்டைலுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கிறதுலாம் எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போடுறதே பிடிக்காது ஆக்சுவலாக. இப்போ ஒன்றும் இல்லை, எல்லாம் போகிறாங்க, அப்படி ரிப்பன் கட் பண்ணுறாங்க, அப்படி ஜாலியாக பார்க்குறாங்க, வந்துடுறாங்க. மலேசியாவில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம், பசி. இது வந்து யாருன்னு கண்டுபிடிக்க முடியுதா? ஒரு தடவை பார்த்து சொல்லுங்கள்.